கருத்துக்களை சொல்லி செயல்பட வேண்டும் என்று உங்களுக்கும் சரி எங்களுக்கும் தெரிவிக்கிறோம். நீங்களாக இருந்தாலும் சரி, நாங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பேசுகிற ஆட்கள் அந்த வகையில் இந்த ஒரு 3-4 மாதம் ரொம்ப பேசாமல் சுருக்கமாக பேசுவதை காட்டிலும் செயல்பட முடியாது. அதனால் வேலை தான் பார்க்கணுமே தவிர வெட்டியாக வார்த்தைகளை அதிகமாக பேசி பிரயோஜனம் இல்லை. அந்த அளவில் நம்முடைய பணிகளை ஆக்கப்பூர்வமான காரியங்களில் செலுத்தி எல்லோரும் கவனம் செலுத்துவோம். எதிர்காலத்தில் நம்முடைய கூட்டணி இங்கே வெற்றி பெற வேண்டும். மத்தியிலே நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி எதிர்காலத்தில் பிரதமராக அதற்கு ஏற்ற விதத்தில் காங்கிரஸ் தமிழ்நாட்டிலே பலப்படுத்தப்பட வேண்டும். அது நோக்கி நம்முடைய பயணம் இருக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டு வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்து மரபுசாரா தொழிலாளர் சார்பிலே ஒரு நிகழ்ச்சி இந்த இடத்துல கையெழுத்தை நாம் தொடக்கம் சுற்றுலாத்தில் இங்கே ஒவ்வொரு மாவட்டத்தில் சார்ந்த அந்த மாவட்டத்தில் சார்ந்தவர்கள் வந்து போடுங்க. இந்த ஸ்லிப்பு 3 பேர் வச்சுக்குவாங்க. அந்தந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க கொஞ்சம் பேர் கையெழுத்து போடுற மாதிரி இங்கே வெளியே. அப்புறம் புதுக்கோட்டையில் இதே மாதிரி 2 மாவட்டம் சேர்த்து நிகழ்ச்சி இருக்குது. அந்த நிகழ்ச்சிகள் சொல்லுகிறேன். இந்த அளவில் நிறைவு செய்து நான் பெங்களூரில் இருக்கேன். பெங்களூர்லேருந்து காலையில் விமானத்தை பிடிச்சி வந்தேன். அதனால் பெங்களூருக்கு திருச்சி வந்ததுனால விமானம் லேட்டு, அதனால் வந்தது லேட்டு. அதனால் காலதாமதத்துக்கு பொறுத்து கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு இவங்களெல்லாம் பெருந்தளவிலே வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் அடுத்த மாவட்டம் கேளுங்க. இந்த கூட்டணி தான் இருக்காரு. கூட்டணி இருக்கிறது, கூட்டணி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது வெற்றி கூட்டணி. ஏற்கனவே சட்டமன்றத்தில் வெற்றி பெற்ற கூட்டணி, நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்ற கூட்டணி, உள்ளாட்சி தேர்தல்களில், நகராட்சி தேர்தலில், மாநகராட்சியில் வெற்றி பெற்ற கூட்டணி. எனவே இந்த கூட்டணி இப்போது ஒற்றுமையாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, ஒன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் 2 மாதத்தில் வெளியே மைக்கில் சொல்லியோ டிவியில் சொல்லியோ 4 வருஷமாக அதே தானே. எல்லோரும் யாருன்னாலும் பேசணுமோ எல்லோரும் பேசி முடிச்சாச்சு. இனிமேல் பேச்சுவார்த்தை இறுதி கட்டம். பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு காண வேண்டிய விஷயத்தை வெளியே பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் மாநில தலைவர் எல்லாருமே வெளியே பேசுகிறாங்க, வேணும்னு கேட்குறாங்க. அவர் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. இல்லை அவர் எப்படி மாநில தலைவர் எப்படி வாயை திறந்து எண்ணிக்கையெல்லாம் எப்படி சொல்ல முடியும், எப்படி சொல்லுவார்? அதனால் மற்றவங்களுமே இப்போ நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் கருத்துக்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இனிமேல் போக குறைச்சிடுவாங்க எல்லோரும். இனிமேல் இந்த பக்கம் ஒரு கமிட்டி, அந்த பக்கம் ஒரு கமிட்டி, பேச்சுவார்த்தை எண்ணிக்கை வந்து பேசி முடிவு செய்ய வேண்டிய விஷயமே தவிர பேட்டியிலையோ தொலைக்காட்சியிலையோ யூடியூப்லேயோ முடிவு செய்த விஷயம் இல்லை. உங்களுக்கான 13வது தொகுதி எந்த தொகுதியாக இருக்க போகுது? 13வது தொகுதி ஏற்கனவே 12 தேர்தலில் 12 தொகுதி சந்திச்சிருக்கீங்க. 13வது தேர்தல் நான் தான் மர தேர்தலாம் எல்லா தேர்தலும் நின்று தானே இருக்கேன். ஏற்கனவே 12ல் நின்றுட்டேன். போதும், பார்ப்போம், வரும்போது பார்ப்போம், தேர்தல் வரும்போது பார்ப்போம். காங்கிரஸ் சார் வந்து பணக்காரர் வீட்டு கல்யாணத்துக்கு தான் போவாங்கன்னு சொல்லி ஐபடியே தவிர்த்திருக்காரு. சரிங்க. ஏதாவது ஜோக்காக பேசும்போது விளையாட்டா வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் பொழிப்புரை பதவுரை எல்லாம் பார்த்துக்க முடியுமா? அவர் ஒரு திமுகவில் இருக்கிற ஒரு மூத்த தலைவர், ஒரு மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர், பல வருஷமாக தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருக்கார் திமுகவில். இல்லை, பல வருஷமாக முன்னாள் அமைச்சராக இருந்தவர், இப்போதைக்கு சிட்டிங் அமைச்சராக இருக்கார். பலமுறை 5-6 தடவை 7 தடவை எம்எல்ஏ தொடர்ச்சி ஜெயிச்சிருக்கிற ஒரு மூத்த அரசியல் தலைவர். அவர் மூத்த அமைச்சரும் கூட. அதனால் எதை தப்பு இல்லைங்க, விளையாட்டாக சொல்லியிருப்பாருங்க. அது என்ன, காங்கிரஸ் இல்லைங்க. காங்கிரஸ் வந்து எல்லா கல்யாணத்துக்கும் ஏழை எளியவங்க, நல்லவங்க, நடுத்தரவங்க, வசதியானவங்க. காங்கிரஸில் என்ன எத்தனை கோடீஸ்வரங்க, வசதியான கோடீஸ்வரங்க இருக்காங்க.
அதை யார் கூப்பிட்டாலும் தான் போயிட்டுருக்கோம். நாளில் மெட்ராஸில் இருந்தால் சாயங்காலம் 4 ரிசப்ஷனு, காலையில் 3 கல்யாணம் போயிட்டு தான். அதனால் அது வேறு விஷயம். அப்புறம் சும்மா அதுக்கு முன்னாடி யாராவது என்ன பேசுனாங்கன்னு தெரியாது இல்லையா. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை ஒரு சென்டென்ஸை வச்சுக்கிட்டு அதுக்கு மறுப்பு சொல்கிறதோ எதிர்ப்பு சொல்கிறதோ ஏன் லெவலில் நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அதனால் அவர் ஏதாவது ஜோக்காக விளையாட்டாக பேசும்போது சொல்லியிருப்பார். அது பெருசுபடுத்த வேண்டியதில்லை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை நீதிமன்றத்தில் கேட்டாங்க. அது வந்து விசாரிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அது வந்து அப்போ நிறைய முதல் குற்றவாளி இறந்துருக்காரு. விசாரணை பார்க்குறீங்க. அது நடந்து 2-3 வருஷம் ஆச்சு. அது ஒரு நடக்கக்கூடாத ஒரு அசம்பாவிதம், வருத்தப்படக்கூடிய ஒரு அசம்பாவிதம். ஒரு கட்சி தலைவராக இருந்தார், அவர் கொல்லப்பட்டார். அதுக்கு நான்லாம் போய் மலரஞ்சலி செலுத்திட்டு வீரவணக்கம் செலுத்திட்டுலாம் வந்தோம். இப்போ அது சம்மந்தமான விஷயங்கள் நடைமுறையில் நடந்துக்கிட்டு இருக்குது. கோர்ட்டில் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, ஹைகோர்ட்டில் இருக்குது. அதை பற்றி கருத்து சொல்ல விரும்புகிறேன். கோர்ட்டில் இருக்குது கேஸ், சுப்ரீம் கோர்ட்லேயும் இருக்குது, ஹைகோர்ட்டில் இருக்குது, கீழ் கோர்ட்லேயும் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அதில் இப்போ நான் கருத்து சொல்ல கிடையாது. இப்போ கரூர் பேர சம்பவத்தில் ஒரு விசாரணை ஆணையம் அமைச்சிருக்காங்க, தனிநபர் விசாரணை ஆணையம். அந்த விசாரணை ஆணையம் ஏற்கனவே தூத்துக்குடி சம்பவத்துலேயும் அவங்க தான் இருந்தாங்க. இப்போ அதுலலாம் யார் தண்டிக்கப்பட்டிருக்காங்க? அந்த இப்போ இது விசாரணை அறிக்கை கொடுத்து என்ன ஆக போகுது? இல்லைங்க, அதுக்காக விசாரிக்காமே இருக்க முடியுமா? ஒரு விசாரணை கமிஷனில் நடந்ததில் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கிறத அரசு சார்பில் தான் வேலை காணும். எனக்கு தெரியாது என்ன நடந்தாங்க, என்ன தீர்ப்பு வந்துச்சு. நான் முழுமையாக தீர்ப்பை படிக்கலை, அல்லது அதில் அரசுடைய நடவடிக்கை என்னங்கிறத ஏதாவது நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஒன்றுமே எடுக்காமல் விசாரணை கமிஷன் போட்டிருப்பாங்க. இப்போ போட்டுக்கிற விசாரணை கமிஷன் ரிப்போர்ட் வந்த பிறகு அதனுடைய என்ன மேல் நடவடிக்கை எடுக்கணுமோ அதை கண்டிப்பாக முதலமைச்சர் எடுப்பார்னு நம்புகிறேன். அதனால் அது ரெண்டையும் ஒன்றில் நடக்கலைங்கிறதுனால இன்னொரு விசாரணையே நடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. எடப்பாடியோட பிரச்சாரம் பண்ண போகிற இடத்துல தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை வச்சு பயன்படுத்துகிறாங்க. அவங்க கூட்டணிக்கு வந்து குறையாட்சி போட்டாச்சுன்ற மாதிரி அவர் சொல்லி பேசியிருக்காரு. இந்த கூட்டணி எதிர்பார்த்து அவர் காத்துக்கிட்ட அழைப்பு வந்து மறைமுகமாக விடுக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை வந்து அதிமுகன்றது மிகப்பெரும் பலம் வாய்ந்த கட்சியாக இருந்துச்சு. இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து கூட்டணிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி அந்த விருப்பத்தை வந்து அவர் தான் இல்லை அவங்க கூட்டத்தை ஏதோ அவங்களே கலந்துக்கிறான்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரியாதுங்க. அவர் எடுத்துட்டு நானும் பார்த்தேன் இந்த டிவியில் ஏதோ ஒரு கொடியோ 2 கொடியோ மேலே யாரோ 2 பேரும் ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது தாவே ஆள் ஆட்டினாங்களா, இல்லை அதிமுக ஆளே வச்சுட்டு ஆட்டினாங்களா, இல்லை யாராவது குசும்புல பண்ணுறக்கா 2 பேரும் கூட நின்று ஆட்டினானா, யார் ஆட்டினான்னு எனக்கு தெரியாது. அதனால அதுக்கு அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு கமெண்டோ அதுக்கு பதிலாக சொல்லியிருந்தாருன்னா, விமர்சனம் பண்ணியிருந்தாருன்னா என்ன நோக்கத்தில் அவர் பண்ணாலும் எனக்கு அப்படி தெரியாது. அவர் தான் கேட்கணும். காங்கிரஸ் கூட்டத்திலையும் தாவேக்கா கொடி ஆட்டுறாங்கன்னு உள்ள தலைவர் சொல்லியிருக்காரு. அப்படியா? அது தான் எங்கள் ஆள் ஆட்டுறானா, இல்லை அவங்க ஆள் ஆட்டுறானா, இல்லை இடையில பூந்து எவனும் ஆட்டுறானா, அது தெரியல எனக்கு. ஏங்க 2 கொடியை கூட்டத்தில் ஆட்டிட்டா கூட்டணி இருக்கிற அர்த்தமா? யாரு போய் ஆட்டினாலும் தெரியலாம். அது யாரோ விஷமம் பண்ணுறாங்கன்னு தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் யாரோ அது எல்லா கட்சி கூட்டத்துலேயும் போய் 2 கொடியை பிடிச்சி ஆட்டுறாங்கன்னா இது எதுவும் விஷமத்தனமாக யாரோ பண்ணுறாங்க, விளையாட்டு பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ராகுலுக்கும் தாவேக்கா தலைவர் விஜய்க்கும் எதுவும் தொலைபேசி மூலம் தொடர்புலாம் ஏங்க ஒரு அகில இந்திய தேர்வு உலக அளவில் பல தலைவர்களோட பேசிகிட்டு இருக்காரு. இந்தியாவிலையும் பல தலைவர்களோட பேசக்கூடியவர், தமிழ்நாட்டிலையும் பல தலைவர்கிட்ட பேசலாம். என்ன அது ஒரு யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு ஏதாவது பத்தியமாக இருக்குது, இல்லை முறைப்பாடாக இருக்குது. ஒரு அகில இந்திய தலைவர் யார்கிட்ட வேணாலும் பேசலாம். அதுக்கும் கூட்டணிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? கூட்டணி வேறு, சாதாரணமாக நலம் விசாரிக்கிறதோ, பேசுகிறதோ, ஒரு துக்கம் விசாரிக்கிறதோ, ஒரு துக்கத்தில் நடந்த நிகழ்ச்சி பற்றி விசாரிக்கிறதோ, இது சாதாரணமாக ரொட்டீனாக அரசியல் தலைவருடைய ஒரு பண்பாட்டான நாகரிகமான தலைவர் செய்கிற வேலை. அதுக்கும் அரசியலுக்கு சம்மந்தம் கிடையாது. சென்னையில் திருமாவளவன் சார் கார் பயணிக்கும் போது அந்த பைக் ஒன்று இடிச்சு கார் ஒன்று 2 நாளாக போயிடும். அது யதார்த்தமாக நடந்த விபத்து அப்படின்றது ஒரு தரப்பு சொன்னாலும் இது வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி சதி செயல்னு திருமாவளவன் சார் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அவருக்கு பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி அவர் இல்லை. திருமாவளவன் அவர்கள் ஒரு கட்சியினுடைய, அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு நல்ல வளர்ந்து வரக்கூடிய தலைவர், நல்ல போராளி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய போராடி வரக்கூடிய ஒரு தலைவர். ஸோ அவருக்கு முறையான பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும். அதில் ஒன்றும் 2 கருத்து கிடையாது. அது மாதிரி இந்த சம்பவம் வந்து யதார்த்தமாக நடந்ததா அல்லது திட்டமிட்டு நடந்ததாங்கிறத விசாரித்து அப்படி செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்.
இது மாதிரி சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காத அளவுக்கு அவருக்கு உரிய பாதுகாப்பு தரப்பட வேண்டும். தேங்க்யூ. ஓகே.